வணக்கம். இந்த 2016ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் 12 ராசி நேயர்களுக்கும் நடக்கக்கூடிய பொது பலன்களை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால், ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகம் தனித்தன்மை வாய்ந்தது. உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு நடப்பு திசை, நடப்பு புக்தி, நடப்பு அந்தரம் என்று ஒரு நடந்து கொண்டிருக்கும். அதன் அடிப்படையிலேயே ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள், ஏற்ற இறக்கங்கள், நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அத்தனையும் இருக்கும். இருப்பினும் அதோடு கூட இந்த ராசி பலனையும் நீங்கள் சேர்த்து பலன் பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிதுன ராசி நேயர்களுக்கு ஜூலை மாதம் நன்மையும் தீமையும் கலந்த பலன்களாக நடைபெறும். எதிர்பாராத தனவரவு ஏற்படும். கொடுத்த பணங்கள் வந்து சேரும். அதே சமயத்தில் அரசாங்கத்தால் தேவையில்லாத தொல்லைகள், மன வருத்தங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட வேண்டிய வாய்ப்பு ஏற்படும். காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அதே சமயத்தில் வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு செய்திகள் சாதகமாக இருக்கும். ஒரு சிலர் பார்க்கும் வேலையை விட்டு மற்றொரு வேலையை தேர்வதற்கான அமைப்பு அமையும். ஆன்சைட் செல்வதற்கு நிறைய தடைகள் ஏற்படும். அதோடு குழந்தைகளால் தேவையற்ற மன வருத்தங்களும் வேதனைகளை ஏற்படுவதற்கு இக்காலங்களில் வாய்ப்பு அமையும். எனவே இம்மாதம் முழுவதும், ஜூலை மாதம் முழுவதும் சரபேஸ்வரரை வணங்கி வர கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்கள் ஏற்பட வாய்ப்பு அமையும்.